அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது என்னுடைய குருநாதர் பாண்டிச்சேரி சந்திரசேகரன் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஸ்ரீகிரியின் வித்யாபதி அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண இருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுக்கிரன் மற்றும் சனியின் தன்மைகள், ராசிகளில் ஏற்படுத்தும் தன்மைகளை பத்தி பேச சொல்லியிருக்காங்க சாரு. ஸோ ஆக்சுவலா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததை நான் உங்களுக்கு கண்டிப்பா இதுல சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு இது சொல்றேன். உங்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இறைவனுக்கும் நம்ம ஸ்ரீகிரியில நம்ம இறைவனுக்கு சொல்ற அந்த இறைவனுக்கு நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். அது 5 மினிட்ஸ் அதை நான் சொல்லிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்ல. சார் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் நானு. தாராளமா சொல்லுங்க. 5 சரிங்க சார். 5 கருத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேசே வித்மஹி விரிஞ்சி பந்தியசே தீமஹி தன்னோ வாணி பிரசோதயாத் ஞானாந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹைக்ரீவா முபாஸ்மஹே ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியச ராகவே கேத்வே நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வ லோகானாம் பிசசே பவ ரோஹிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நம. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஓகே, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, சுக்கிரனின் தன்மைகள், ராசிகளில் ஏற்படுத்தும் சுக்கிரனின் தன்மைகள். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அப்படின்னா நமக்கு பணத்தை கொடுக்குறவரும் அவரு தான். நெக்ஸ்ட் பொதுவாக ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, சுக்கிரன் பெட்டுக்கும் துட்டுக்கும் அதிபதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சுக்கிரன் நல்லா இருந்தா கண்டிப்பா ஃபினான்ஷியலா அவங்க நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆக முடியும். அடுத்தது சுக்கிரன் இன்னொன்னு திருமணத்துக்கு காரகனும் அவரு தான், களத்திர காரகனும். ஸோ சுக்கிரன் நல்லா இருந்தா திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அடுத்தது ஃபினான்ஷியலா நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு உண்டான இன்கமிங் கொடுக்கிறவரு சுக்கிரனா வர்றாரு. சரிங்களா? பொதுவாகவே இப்ப மேஷ ராசியில் சுக்கிரனின் தன்மைகள் ஓகேவா? ஸோ மேஷம் ஆக்சுவலா சுக்கிரனின் ஆதிபத்திய வீடு ரிஷப வீடு, அடுத்தது துலாம் வீடு. இது அவர் ஆட்சி வீடா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சுக்கிரன் கன்னில நீசமாகிறாரு, மீனத்துல உச்சம் பெறுகிறார். அவருடைய மூல திரிகோண வீடு துலாம் வீடா வருது. இப்ப சுக்கிரன் அவருடைய ராசிகள் ஆக்சுவலா பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய ராசி. அவருடைய தசா புத்தி 20 ஆண்டுகள். அப்ப சுக்கிரன் குருவ மாதிரி அவரு ஒரு சுப தன்மையை செய்யற ஒரு கிரகமா இருக்கிறாரு. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னாலே அவங்க பினான்சியலா ஒரு நல்ல டெவலப்ல இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கல அப்படின்னாலே. ஓகேங்களா? ஸோ இப்ப சுக்கிரன் மேஷ ராசியில் சுக்கிரன் இருந்தா என்ன பலன் அப்படின்னா, மேஷம் பொதுவாகவே நம்ம மேஷம்னுட்டாலே காலபுருஷ தத்துவப்படி அதை எடுக்கணும். மெயினா மேஷம் முதல் வீடு, செவ்வாயோடைய வீடு, அங்க சூரியன் உச்சமாகிற ஒரு வீடு. அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கேது, நெக்ஸ்ட் சுக்கிரன், அடுத்தது சூரியன். ஸோ இந்த வீட்டுல சுக்கிரன் தன்னுடைய தன்மை, அங்க சனி நீசமாகிற வீடு, செவ்வாய் ஆட்சி வீடு, சூரியன் உச்ச வீடு. இப்ப அங்க சுக்கிரன் இருக்கு. அப்ப மேஷ வீட்டுடைய தன்மை எப்படி அப்படின்னா, ஒரு நெருப்பு தன்மை, ஒரு ஹார்ட்டா, ஒரு செவ்வாயோடைய வீடு எப்படி இருக்கும், ரொம்ப ஆஷா இருக்கும், ரொம்ப கோபப்படுற ஒரு தன்மை. ஆனா செவ்வாய் நல்லா அழகு கொடுக்கிற ஒரு தைரியம், வீரியம் எல்லாமே செவ்வாய்க்கு உண்டான அமைப்பு. அந்த வீட்டுல போயிட்டு சுக்கிரன் உட்கார்றாரு அப்படின்னா அவருக்கு ஃப்ரெண்டோடைய வீடு. இப்போ ஒரு நட்பு வீட்டுல போயிட்டு நம்ம உட்கார்ந்தா அப்படி இருக்கும், ஒரு சமம். செவ்வாய் வீடு சுக்கிரனுக்கு சமமான வீடு. ஸோ அங்க போயிட்டு சுக்கிரன் உட்கார்றாரு அப்படின்னும் போது இப்ப செவ்வாயோடைய காரகத்தையும், அதாவது செவ்வாயோட காரகத்துவத்தையும் சுக்கிரனுடைய காரகத்துவம் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்ப செவ்வாய் அந்த வீட்டுடைய சிம்பிள் ஆடு, அது ஒரு ஆண் வீடு. அப்புறம்
தர்மம் கர்மம் இந்த நம்ம கான்செப்டை பிரிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து தர்மம். நெக்ஸ்ட் வந்து சரராசி. சரம் என்றால் ஒரு விஷயத்த ஸ்பீடா செய்யறது. ஆல்ரெடி செவ்வாய் அங்க ஸ்பீடு, அது சரராசியா இருக்கு. ஸோ அங்க போயிட்டு சுக்கிரன் உட்காருது அப்படின்னா, இப்ப ஒரு நம்ம ஜாதகத்துல இப்ப மேஷத்துல எல்லாம் யாருக்கு சுக்கிரன் இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லக்னத்துல சுக்கிரன் இருந்தாலும் மேஷத்துல சுக்கிரன் இருந்தாலும் இந்த கான்செப்ட் நம்ம பேசுற விஷயங்கள் அதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அது ஆக்சுவலா வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஒரு விஷயத்த பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். பட் பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஏன் நம்ம இவ்வளவு பேசணும், கோவம் அவசரம், அது யோசிக்காம டக்குன்னு பேசிடுவாங்க. காரணம் என்னன்னா செவ்வாயோடைய வீடு சூரியன் உச்சமாகிற வீடு, சரிங்களா. அடுத்தது வந்து சனி வந்து நீசத்தன்மையாங்க. பட் ஆனா சனியோடைய விஷயம் அங்க நம்ம சுக்கிரனை பத்தி தான் பேசுறோம். ஸோ நெக்ஸ்ட் சனி பத்தி சொல்றேன் நானு. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியலா வந்து இப்ப மேஷத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா, சாரி சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, தன்னுடைய வீட்டையே பார்ப்பாரு. துலாம் வீட்டை பார்ப்பாரு அவரு. துலாம் வீட்டை பார்க்கறதுனால இப்ப தசா புத்தி சுக்கிரனுடைய தசா புத்தி வரும்போது மேக்சிமம் நல்ல பலன்களை தான் செய்யும். ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்த்து ஒரு தசாவோ புத்தியோ அந்தரம் இந்த மாதிரி எல்லாம் நடத்தும் போது அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல பலன்களை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஒரு ஜாதகத்துல மேஷத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். எதையும் அவசரப்பட்டு வார்த்தைகளால கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பேசுற ஒரு தன்மையும் வரும். ஆனா ஃபினான்ஷியலா ஒரு நல்ல growth இருக்கு. ஸோ எப்படின்னா அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி முதல் வீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வருமானம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா 2 கூடையவன் லக்னத்துல, 2 கூடையவன் மேஷத்துல, ரிஷப வீட்டுக்காரன் மேஷத்துல. ஸோ அப்ப வந்து அவங்க டார்கெட்டே வந்து பணம் பணம் பணம்ன்ற மோட்டிவேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அவர் 7க்கும் அதிபதி, துலாமுக்கும் அதிபதின்றதுனால அது வந்து பார்ட்னர், நம்மளுடைய நண்பர்கள் கூட்டாளிகள், நாம மேரேஜ் பண்ணிக்க போறவங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை தேடி வந்து நம்ம கிட்ட வருவாங்க. ஒரு நட்போ ஒரு திருமணம் பண்ணிக்க போறவங்களோ அவங்களாம் தேடி வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அந்த சுக்கிரன் வந்து காமத்துக்கும் அதிபதியா அவரு தான் வருவாரு. ஸோ அந்த காம உணர்வுகளும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுல சுபர் தொடர்பு கொண்டா அது பெருசா தெரியாது. அப்படி பாவிகள் ஏதாவது தொடர்பு கொண்டா அவங்க கொஞ்சம் கேரக்டர் வைஸா கொஞ்சம் அதை பார்த்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லணும். பொதுவாகவே சுக்கிரன் வந்து ஆணுக்கு வந்து உயிரணுக்களுக்கும் காரகத்துவம் அவர் தான். ஸோ பெண்களுக்கு கருமுட்டைக்கும் காரணம் அவர் தான். ஸோ அந்த சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. இப்ப மேஷத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த குழந்தை விஷயத்துல கொஞ்சம் தடை அந்த மாதிரிலாம் கொடுக்கும். ஏன்னா அது ஹார்ட் வெப்பமான ஒரு வீடு இல்லைங்களா. ஸோ அதுல கொஞ்சம் தடை பண்ணும், அப்புறம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துரும். ஸோ மேஷத்துல பொதுவா சுக்கிரன் இருந்தா மேக்சிமம் இந்த மாதிரி பலன் எடுக்கும்போது நமக்கு ஓகே, சரிங்களா. அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அது கிரகமா இப்ப எப்படி பார்க்கணும்னா மேஷம் அவங்க வந்து கடகடன் ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா ஈஸியா நம்பிடுவாங்க. இப்ப யாராவது அவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா உடனே நம்பிடுவாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அது உண்மையா பொய்யா அலசி ஆராயிற தன்மை மேஷத்துக்கு கிடையாது. எல்லாத்தையும் ஈஸியா உடனே நம்பிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு மேஷத்துக்கு இருக்கு. பொதுவா காலையில வந்து ரொம்ப டென்ஷன் டிப்ரெஷன் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். காரணம் என்னன்னா அங்க சூரியன் உச்சம் பெறுது இல்லைங்களா. அந்த சூரியனுடைய தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அந்த காலையில ஒரு பதட்டம். இதுவே ஒரு 11 மணிக்கு மேல போகும்போது அவங்க கொஞ்சம் நார்மல் கண்டிஷனுக்கு வருவாங்க. மெயினா வந்து ஃபினான்ஷியலா ஒரு நல்ல growth. ஸோ இப்போ அவங்க சுகவாசியா இருப்பாங்க. சுக்கிரன் லக்னத்துல இருந்தாலும் மேஷத்துல இருந்தாலும் தன்னை அழகுபடுத்தி பார்த்துக்கணுன்றதுல கொஞ்சம் அவங்க விருப்பப்படுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் 2வது வீடு ரிஷபத்துல வந்து சுக்கிரன் உட்கார்றாரு அப்படின்னும் போது ரிஷபம் வந்து சுக்கிரனுக்கு தன்னுடைய ஆட்சி வீடு. ஸோ அது வந்து ஆட்சி வீடு. பொதுவாகவே ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா அவங்க வீட்டுல முன்னோர்கள் ஆடு மாடு வளர்த்த குடும்பமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ரிஷபமே எருது மாடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதனால அதே மாதிரி அப்படி இல்லை, அவங்க வீட்டு பக்கத்துல மாட்டு கொட்டகை இருக்கும், மாட்டு கொட்டகை இருந்த இடத்துல நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் ஆமான்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கு அது ஆட்சி வீடு. நெக்ஸ்ட் நில ராசியும் அதுதான். பொதுவா இந்த தோட்டக்கால் பயிர் எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி சுக்கிரனுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கிறவங்க, சாரி ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க இந்த விவசாய பயிர்கள், அதாவது இந்த
கொஞ்சமா நல்லா இருந்து இந்த பயிரிடுறவங்க, காய்கறி பயிரிடுறவங்களும் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பெற்று இருக்கிறவங்க சொந்தமா அவங்க பேர்ல வீடு இருக்கும், சொத்துக்கள் அமையும். சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு ஃபினான்ஷியலா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருப்பாங்க. லைக் நல்ல மாடு மாதிரி உழைப்பாங்கன்னு சொல்லலாம். அதுல சுக்கிரன் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன். நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எருது எப்படி உழைக்கும், ஸோ அந்த மாதிரி அதுல சுக்கிரன் இருக்கிறவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஸ்திர ராசி, அது சர மேஷம், இது ஸ்திர ராசின்றதுனால இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஆம், ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாத்திக்கவே மாட்டாங்க. அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தன்மை வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஒரு பிடிவாத குணம் வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் தாய் பாசம் அதிகமா இருக்கும். அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். காரணம் என்னன்னா சந்திரன் வந்து அங்க உச்சம் பெற வீடா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால அம்மா மேல ரொம்ப பாசம் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் கிருத்திகை, நெக்ஸ்ட் ரோகிணி, மிருகசிரிஷம் 3 நட்சத்திரம். அது வந்து எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, ஸோ அதை பொறுத்து இன்னும் பலன் சேஞ்ச் ஆகும். மற்ற கிரகங்கள் தொடர்பு படும்போது இன்னும் அது மாறுபடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து பெண் வீடுன்றதுனால கொஞ்சம் பெண் தன்மையாவே இருப்பாங்க. இப்ப மேஷத்து சுக்கிரன் வந்து ஆண் தன்மை, கொஞ்சம் தைரியமா நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சவுண்ட் விடுவாங்க. பட் இவங்க அப்படி இல்லை. ஸோ கொஞ்சம் சாஃப்ட்னஸா பேசுற ஒரு அமைப்பும் இருக்கு இவங்களுக்கு. நெக்ஸ்ட் இவங்களும் வந்து சுக்கிரன் 2ல ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டு அப்படின்னாலே அவங்க சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் வருமானம் சம்பாதிப்பாங்க. ஃபினான்ஷியலா நல்லா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து இவங்க பேங்க், டீச்சிங், ஸோ இந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சுக்கிரன் 2ல இருக்கிறது, ரிஷபத்துல இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாதகத்துல நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி இல்லைன்னா இவங்க ஃபேமிலியில யாராவது இந்த போலீஸ், ஆர்மி, இந்த மிலிட்ரி, ஸோ இந்த மாதிரி அமைப்புலயும் வேலையில இருக்கிறவங்க, அந்த மாதிரி இடத்துல வருமானம் வர அமைப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால 2ல சுக்கிரன் இருந்தாலும் ரிஷபத்துல சுக்கிரன் இருந்தாலும் ஃபினான்ஷியலா வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்க படிப்பும் அதே மாதிரி 2ஆம் இடம் அடிப்படை கல்வி அப்படி சொல்றோம் இல்லைங்களா, ஸோ கல்வியும் வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க சூப்பரா அந்த அடிப்படை கல்வி ஒரு 10th வரைக்கும் சூப்பரா படிச்சிருக்காங்க, படிப்பு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிதுனம். மிதுனம் வந்து புதனுடைய வீடு. அப்ப புதன் வீட்ல சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா என்ன பலன்? புதன் வந்து முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம். ஸோ அது வந்து காற்று ராசி. நெக்ஸ்ட் அது ஆண் வீடு. புதனுக்கு வந்து அது நட்பு வீடு. புதனுடைய நட்பு வீடு. இங்க வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்த வீடு. ஸோ இங்க சுக்கிரன் புதன் வீட்ல உட்காரும்போது அந்த மீடியா, கம்யூனிகேஷன், ஸோ இது சார்ந்த அந்த புதனுடைய காரகத்துவங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஒர்க் ஆகும். அவங்க வீட்ல பாருங்களேன் நிறைய புக்ஸ் இருக்கும். ஆம், ஏதாவது ஒரு லைப்ரரி மாதிரி கொஞ்சம் புக்ஸாவது அவங்க அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. புதன் ஆக்சுவலா சுக்கிரன் வந்து ஏற்கனவே கலைகள் வந்து நிறைய வரும். இதுல புதனும் புத்திகாரகன், வித்தைக்காரகன், ஸோ அவரு கூட சுக்கிரன் சேரும்போது நிறைய கலைத்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் வீட்ல சுக்கிரன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து காம உணர்வுகள் அதிகமா இருக்கும். இது ஏன்னா காற்று ராசின்றதுனால பொதுவா நம்ம திருமண பொருத்தம்ன்ற கான்செப்ட் போறோம், அப்ப மேட்சிங் பார்க்குறோம் அப்படின்னும்போது இந்த புதன் வீட்ல இருக்கிற சுக்கிரனுக்கு இன்னொரு ஜாதகத்தை இணைக்கும்போது நல்லா இருக்கிற சுக்கிரனை இணைக்கணும். ஸோ வீக்கா இருக்கிற சுக்கிரனை இணைக்கக்கூடாது. ஆட்சி பெற்றிருக்கிற சுக்கிரனையும், உச்ச பெற்றிருக்கிற சுக்கிரனையும் இணைச்சாதான் இந்த புதனுடைய சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஓகே ரன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த திருமணம் பொறுத்து வரும்போது இந்த புதன் வீட்ல சுக்கிரன் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க மென்ஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நகைச்சுவையா பேசுற தன்மை. ஏன்னா புதன் என்றாலே ஒரு நகைச்சுவை. ஸோ அது வந்து நகைச்சுவையா பேசுறது. புதன் வந்து வட்டி, இந்த தரகு தொழில், ஸோ இது சீட்டு பிடிக்கிறது, அந்த மாதிரி சீட்டு எடுக்கிறது, இந்த ஃபண்டு சைட்லாம் பிடிப்பாங்க இல்லைங்களா, ஸோ கிராமத்து சைடில் செய்வாங்க அதெல்லாம். ஸோ அதுலெல்லாம் சுக்கிரன் இருக்கிறவங்க அழகா பேசி அந்த பிஸ்னஸ்லாம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஈஸியா அது அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பொதுவாவே புதன் வீட்ல சுக்கிரன் இருக்கிறவங்க அதுக்கேத்த மாதிரியே பேசுவாங்க. இப்ப புதனுடைய எப்படி புதன் வந்து எந்த கிரகத்து கூட சேர்ந்தாலும் அதனுடைய தன்மையா மாறிடுவாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு சமாதானமா பேசுவாங்க. இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாதகமாவும் பேசுவாங்க, இவங்களுக்கு சாதகமாவும் பேசுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது கடக வீடு.
கடக வீடு ஓகே. ஸோ கடக வீடு வந்து 4வது வீடு கடகராசி. கடகராசியில வந்து சுக்கிரன் கடகத்துக்கு பாதகாதிபதி அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. அது பகை வீடு. இருந்தாலும் 4ல சுக்கிரன் வந்து திக்பலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பெறும் அப்படி. நான் கடக வீடு வந்து ஒரு நண்டு, ஜல ராசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுவும் சரம். ஸோ இது பொதுவாவே கடகத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க கடகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்கலாம் பாருங்க, அவங்கலாம் அழகா இருப்பாங்க. ஸோ இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல கடகத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வரப்போற மனைவி அழகா இருப்பாங்க. ஸ்ட்ராங்கா சொல்லுங்களேன், அழகா வருவாங்க. இப்ப ஒரு பெண் ஜாதகத்துல இருந்தாலும் பெண்ணும் அழகா இருப்பாங்க, பெண்ணுடைய தாயாரும் அழகா இருப்பாங்க. ஏன்னா கடகத்துல சுக்கிரன் அது தாய் ஸ்தானத்தையும் குறிக்கும்ன்றதுனால, இப்ப ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னாலே வர கிளையண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன மீன போட்டு பெரிய மீன புடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசுறோம், தொடங்குறோம் அப்படின்னாலே நம்ம நெறைய விஷயத்த அச்சீவ்மென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கடகத்துல வந்து குரு உச்சம் பெற ஒரு வீடு. அம் குரு உச்சம். நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் நீசம். அம் கடக வீட்ல சுக்கிரன் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா ஜலராசி. ஜலராசின்றதுனால அதுல வந்து ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை. அவங்களுக்கு வந்து நெறைய ஆசைகள், பாசங்கள் நெறைய இருக்கும். அந்த சுக்கிரன் அந்த பெண்கள் மேல ஒரு ஈர்ப்பு, ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். பட் வந்து இப்ப சுபர் தொடர்புலாம் இருக்கு அப்படின்னா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இல்ல அப்படின்னா பட் அவங்க அந்த விஷயத்துல கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா கடகத்துல சுக்கிரன் இருந்தா அந்த மாரி ஒரு விஷயத்த எல்லாத்துலயுமே ஆசைப்படுற மாரி ஒரு விஷயத்த குடுக்கும். அ குரு உச்சமாகறதுனால அது பெருசா பாதிப்பு இல்ல அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. இவங்களுக்கு அங்க சுக்கிரன் திக்பலம் அப்படின்றதுனால வீடு, வாகனங்கள், திருமண வாழ்க்கை, படிப்பு ஸோ இது எல்லாமே வந்து சூப்பரா கிடைச்சிரும். அவங்களுக்கெல்லாம் இப்ப யாருக்குமே 4ல சுக்கிரன் இருந்தாலும், கடகத்துல சுக்கிரன் இருந்தாலும், இது எல்லாமே சீக்கிரமா செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ இப்ப சப்போஸ் இப்ப நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் இல்ல அப்படின்ட்டு. அது வேற பாதிப்பு ஏதாவது இருந்தா தடையாகும். மத்தபடி இல்ல அப்படின்னா, அந்த தசா, புத்தி அந்த மாரி ஏதாவது நடக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 35க்குள்ள வீடு, வண்டி, வாகனம், கார் எல்லாமே செட்டில் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துரும். ஏன்னா, திக்பலம் ஆகுற கிரகம் வந்து அதனுடைய காரகத்துவத்த கண்டிப்பா அது நடத்தி குடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அம் ஓகே. இவங்க வந்து கடகத்துல சுக்கிரன் வந்து சுகபோகமாவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. எதுக்கும் அப்படி கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாமே சொகுசா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இயற்கையாவே கிடைச்சிரும். அந்த புது வீடு, புது காரு எல்லாமே அழகா அழகா அமையும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது சிம்மத்துல சுக்கிரன். சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு. ஆம், சூரியனுடைய வீடு துலாமுக்கு துலாமுக்கு அது பாதக வீடு. பொதுவாவே சிம்மத்துல நான் ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தது வந்து சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மெயினா திருமணம் வந்து ரொம்ப தாமதம் ஆகுது. காரணம் தன்னுடைய பாதக வீட்ல போயிட்டு சுக்கிரன் உட்காரும்போது அங்க திருமணத்தை தடை பண்றாரு. அதையும் மீறி சில பேர் இந்த லவ் மேரேஜ் அந்த மாரிலாம் பண்றவங்களுக்கு அப்படியே பண்ணிட்டாலும் அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை குடுக்குது. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு 27 அல்லது 28 29க்கு மேல மேரேஜ் கிட்ட போறாங்க அப்படின்னா ஓகே. இப்ப பொதுவாவே திருமண தடை அப்படி உள்ள ஜாதகத்துல ஒரு 70% வந்து இந்த சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. சிம்மத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க ஆன்மீகத்துல கொஞ்சம் அதிக ஈடுபாடு இருக்கும். ஏன்னா சூரியனுடைய வீடு காலபுருஷனுக்கு 5வது வீடு. ஸோ இதுவும் நெருப்ப ராசி. ஸ்திர ராசி. ஸோ ம் அதனால இவங்க அந்த 5ஆம் காரகத்துவம், சூரியனுடைய காரகத்துவம், அந்த மந்திரங்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் பாருங்களேன், பெண்கள் பேர்ல சொத்து இருக்கு. ஸோ அது வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லலாம். சுக்கிரன் வந்து அதுல உட்கார்றதுனால கொஞ்சம் ஃபினான்ஷியலா வந்து சொத்துக்களும் நல்லா வேல்யூபிளான ஒரு சொத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவரு சூரிய இப்ப ஒரு பெண் ஜாதகத்துல சிம்மத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, கொஞ்சம் அந்த பெண் வந்து கொஞ்சம் அதிகாரம் பண்றவங்களா இருப்பாங்க. ஏன்னா சூரியன்றாலே அதிகாரம் பண்ண கிரகம் இல்லைங்களா?
அதே மாரி அரசியல், அரசாங்க தொடர்பு. அவங்க ஃபேமிலில யாராவது இருப்பாங்க. இப்ப வந்து ஒரு இப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கு. இப்ப அவங்க அத்தை இருக்காங்களா? ஸோ இவங்க அரசாங்க தொடர்பு ஏதாவது இருக்கான்னா, ஆமா. அவங்க அரசாங்க வேலையில இருக்காங்க. அரசியல்ல இருக்காங்க. ஸோ இப்ப அந்த சூரியன் அந்த அரசாங்க போஸ்டிங், அந்த அரசியல் போஸ்டிங்க சூரியன் கண்டிப்பா குடுக்கும் அப்டின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா வளர்ச்சி குடுத்துரும். வளர்ச்சி குடுக்கும். அந்த திருமணத்துல மட்டும் தான் ஏன்னா ஒரு துலாமுக்கும் அதிபதி சுக்கிரன் வர்றதுனால, ஒரு பாதகம்ன்றதுனால, அந்த வீட்டு விஷயத்த திருமணத்த மட்டும் தான் கொஞ்சம் தடை பண்ணும். மத்தபடி இந்த இறை வழிபாடு, சொத்துக்கள், ஃபினான்ஷியலா டெவலப் ஆகுறது, அவங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, இறை அருள், குலதெய்வ ஆசீர்வாதம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பேசிக்கலி கிடைச்சிரும். பட் வந்து ரொம்ப டஃப்பா பேசுவாங்க. சூரியன்லயே அதிகாரம் பண்ணுவாங்க. அம் அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போடுவாங்க. ஸோ இது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி. அந்த சுக்கிரன் இருக்கிறவங்க, இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, மனைவி அதிகாரம் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஆண் ஜாதகத்துல அவங்களுடைய குழந்தைங்க, ஸோ அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு கூட பிறந்த பெண்கள், அப்படி அவங்க தான் இப்ப ஆணுன்னா ஆண் வர முடியாது. ஸோ சுக்கிரன் பெண்ண குறிக்கின்றனால, அந்த அந்த அதிகாரம் பண்ற ஒரு அமைப்பு இருக்கு. இது பகை வீடுன்றதுனால, பெருசா அவர் வந்து புடிச்ச விஷயம் நம்ம பகை வீட்ல போயிட்டு உட்காந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி தான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போயிடுவாங்க இதுல. அடுத்தது புதன். புதனுடைய வீட்ல சுக்கிரன். ஓகே. புதனுடைய வீட்ல சுக்கிரன், கன்னி வீட்ல சுக்கிரன். அது வந்து கன்னியில பொதுவா நீசத்தன்மை. அது நில ராசி. 7ஆம் அதிபதி 6ல நீசம் பெறுகிறார். ஸோ 2ஆம் அதிபதியும் நீசம் பெறுகிறார். பட் 2வது வீட்டுக்கு சுக்கிரன் மறைய மாட்டாரு. 7வது வீட்டுக்கு சுக்கிரன் மறைவார். இவர் வந்து கொஞ்சம் அம் நீசபங்க ராஜயோகம். புதன் அங்க உச்சம் பெற்று உட்கார்ந்துட்டு, சுக்கிரன் உட்கார்ந்துட்டா அவங்க தப்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. நீசம் ஆயிடுச்சுன்னா, அப்ப முழு பலன் கிடையாதுன்னா, கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீசத்தன்மை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்ல வந்து கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்னா ஒரு 30 வருஷம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளருவாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நீசம் பெற்ற சுக்கிரன் வந்து கண்டிப்பா நன்மைகள செய்யும். இதுல வந்து ஒரு நல்ல வேலைக்கு போற வாய்ப்பு இருக்கு. ஸோ வேலை கிடைக்கும். வேலை தேடி வரும். ஆனா குறைந்த வருமானமா இருக்கும். ஸோ அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல இன்கமிங் குடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. நீச சுக்கிரன் வந்து பொதுவாவே வந்து 7ஆம் அதிபதி அதாவது துலாம் வீட்டு சுக்கிரன் அதுல நீசத்தன்மை பெறதுனால திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் தடைப்படும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையிலயும் கொஞ்சம் பிரச்சனைகள குடுத்து சரி பண்ணும். அதுக்காக ஒரேடியா திருமணத்த தடை பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு திருமணக்காரகன் போயிட்டு அவரு 0 தன்மையில உட்கார்றாரு, நீசத்துல உட்கார்றாரு அப்படின்னும்போது, பிரச்சனை குடுத்து அப்புறம் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இவங்கலாம் வந்து காதல் அந்த மாரி விஷயத்துக்குலாம் போறாங்க. இந்த நீச சுக்கிரன் லவ் பண்றாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அந்த காதல் விஷயம் வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி செட் ஆகாது. அதனால அவங்க இதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த காதல் விஷயத்துக்காக நீங்க ஏங்க வேண்டாம் அப்டின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. இதுலயும் நெறைய டேலண்ட் இருக்கும். ஸோ டேலண்ட்னா புதனுடைய வீடுன்றதுனால கலைத்துறைகள் ஸோ அதுல நாட்டங்கள் இருக்கும். பட் இவங்கலாம் சினிமா ஃபீல்டுக்கு போலாமா? அப்டின்னு நெறைய கொஸ்டின் வரும். பட் இது நீசத்தன்மை இருக்கிறதுனால அது வேண்டாம். அது நீச பங்கமானா ஸோ கொஞ்சம் தடைப்பட்டு கிடைக்கும் அப்டின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, இதுல நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். நீங்க வேற ப்ரொஃபஷனல் தேடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இது வேலைக்குண்டான பாவகத்துல பொதுவா 6ல சுக்கிரன். கன்னி வீட்ல சுக்கிரன். ஸோ வேலை நல்லா இருக்கும். பட் இந்த லவ் விஷயத்துல கொஞ்சம் இது பிரேக் பண்ணும். சரிங்களா? ஸோ அத மட்டும் கொஞ்சம் இத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து துலாம் சுக்கிரன். துலாம்ல அவரு காற்று ராசி. அவரு ஆட்சி பெற்று உட்காருவாரு. அது தராசு. தராசுன்னா ம் நீதித்துறை, பார்ட்னர், கூட்டாளி, நண்பர்கள், ம் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போற நபர் எல்லாமே வந்து துலாம் வீடு தான். அம் இப்ப வந்து துலாம்ல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கு. அவர் வந்து மூல திரிகோணமா இருக்காரு. ஸோ இவங்களுக்கு யாருக்கெல்லாம் துலாம்ல சுக்கிரன் இருக்கோ, இவங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டா போதும். ஸோ ஃபினான்ஷியலா மிகப்பெரிய ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து இவங்க கொண்டுட்டு வந்துரும், ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. காற்று ராசி. ஸோ இவங்க எப்படின்னா, மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போவாங்க. ஸோ துலாம்னாலே தராசு. ஸோ எல்லாருமே எடை போட்டு பார்க்கறதுல நம்பர் 1 இருப்பாங்க. நீதி, நேர்மை அந்த மாரி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஆண் ராசி, அம் சரராசின்றதுனால கொஞ்சம் எல்லாத்துலயுமே அவசரம் அவசரம் கொஞ்சம்.
ஆனா வந்து நியாயமா நடந்துப்பாங்க. கரெக்ட்டா இருக்கணும். இப்ப துலாம்ல யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கு. ஸோ இது வந்து காரகோ பாவி நாஸ்தி அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. பட் இருந்தாலும் அது ரொம்ப பெருசா எஃபெக்ட் பண்ணல. மத்த அமைப்புகளும் பார்க்கணும். இப்ப மேஷத்துக்கு 7ல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல கலத்திரம் அமையும், அழகான கலத்திரம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். துலாம்ல சுக்கிரன் இருக்கா, ஸோ அழகான மனைவி அமைவாங்க, ஸோ அழகான கணவர் வருவாங்க அப்படின்ட்டு. கணவர் கூட பொறந்த பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கலாம் வந்து மேக்ஸிமம் இந்த லா படிக்கிறாங்களா, ஸோ அந்த மாரி ஒரு அமைப்பும் அந்த மாரி லா அ வக்கீலா இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டா, அப்படியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரு ஆட்சி பெற்ற வீடான்றதுனால, அது நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. ஸோ நேரா ம் செவ்வாய் வீட்ட பார்க்குறார். செவ்வாய் வீட்ட பார்க்கறதுனால, அம் அவங்க செவ்வாய் ராசி அந்த ம் மேஷத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து செவ்வாய் வீட்ட பார்க்கறதுனால கொஞ்சம் ஆளுமை திறனும் அதிகமா இருக்கும். கொஞ்சம் அழகுன்றது அதிகமாவே இருக்கும். கொஞ்சம் அவசரப்படுற ஒரு தன்மை. 2மே சரராசின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடா போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து விருச்சிகத்துல சுக்கிரன். விருச்சிகம் வந்து அதுவும் செவ்வாயுடைய வீடு, சமம் வீடு. ஸோ இதுக்கு விருச்சிகத்துக்கு வந்து தேல். பொதுவாவே இதுல பெண் பெண் ராசி. நெக்ஸ்ட் இதுல வந்து சுக்கிரன் உட்காருது அப்படின்னா 7ஆம் அதிபதி 8. 8வது வீட்ல சுக்கிரன் உட்காருது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஜலராசின்றதுனால கொஞ்சம் நிலை இல்லாத ஒரு தன்மை இருக்கும். 8ஆம் இடம் அப்படின்னாலே விருச்சிகம்னாலும் 8வது இடம்னாலும் ஒரு அவமானம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சர்ஜரி ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம். இப்போ ஒரு ஆண் ஜாதத்துல இருக்குன்னா, மனைவிக்கோ, கூட பொறந்த பெண்ணுக்கோ குடுக்கும். இப்ப பெண் ஜாதத்துல இருக்குன்னா, அதே பெண்ணுக்கும் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்கலாம் ஒரு முறை ஏதாவது வழக்க சந்திச்சாங்களா? இல்ல ஏதாவது சர்ஜரியா? இல்ல ஏதாவது அவமானம் நடந்துச்சா? சின்ன விபத்து நடந்துச்சான்னு கேட்டா, ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, இத சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட்ன்றது வரும். ஸோ நெறைய பேரு பார்க்குறோம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த மாரி நெறைய சந்திச்சவங்க இருக்காங்க. பட் விருச்சிகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, இப்ப விருச்சிகத்துல பொதுவாவே எந்த கிரகம் இருந்தாலும் மெயினா சுக்கிரன் இருக்கிறது. மனைவி கிட்ட பெருசா பெனிஃபிட் எதுவும் கிடைக்காது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. பெருசானா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இத செய்யுங்க, அத செய்யுங்கன்ட்டு. அவங்களா என்ன பண்றாங்களோ அதுதான். நோட் பண்ணி பாருங்க. விருச்சிகத்துல கிரகம் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கு அப்படின்னாலே, அவங்களால பெனிஃபிட் அதிகமா கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏதாவது பாதிப்பு தடைப்பட்டு தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது வீடுன்றதுனால கொஞ்சம் அது மைனஸான பாயிண்ட் தான் அது நமக்கு கிடைக்கும். அடுத்தது 9வது வீடு. 9வது வீடு தனுசு வீடு. தனுசு வந்து நெருப்பு ராசி அண்ட் உபய ராசி. ஸோ இதுல வந்து சுக்கிரன் வந்து உட்காருது அப்படின்னா, இது வந்து வில் பிடித்த அம்பு அந்த மாரி ஒரு மனிதன். ஸோ அந்த மாரி ஒரு சிம்பல் இருக்கும். அ இவங்க பொதுவாவே ஒரு விஷயம் அடையணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, அந்த வில்லு மாரி ஷார்ப்பா நோட் பண்ணி அத அடைவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இது 9வது பாவம் வந்து அப்பா, தந்தைய சொல்லக்கூடிய இடம். ஸோ அங்க 9ல போயிட்டு சுக்கிரன் உட்காருது, தனுசுல சுக்கிரன் உட்காருது அப்படின்னா, அப்பா கூட பொறந்த பெண் இருப்பாங்க அப்படின்னா, ஆமா. அப்பா வந்து ஒரு சுகவாசியா இருப்பாரு. ஏன்னா சுக்கிரன் கூட இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து 9ல சுக்கிரன் வந்து நெறைய பேருக்கு வந்து 1க்கு மேற்பட்ட திருமணத்தையோ, தொடர்பையோ குடுக்குது. ஸோ அத திருமண விஷயத்துல கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் அப்பாவுக்கோ, தாத்தாவுக்கோ 1க்கு மேற்பட்ட திருமணத்த குடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. தனுசுல சுக்கிரன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அது அப்பாவுக்கு வந்து ஃபினான்ஷியலா நல்ல டெவலப்மெண்ட், குரோத் அந்த மாரி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம சொல்லலாம். ஏன்னா தனுசு வீடு வந்து சுக்கிரனுக்கு நட்பு வீடுன்றதுனால, அது பிரச்சனை இல்ல. சுக்கிரன் இந்த துலாம் வந்து தனுசுக்கு 11வது வீடா வரும் துலாமு. ஸோ அதனால லாபஸ்தானாதிபதி தனுசுக்கு வரும்போது, தனுசுல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் லாபத்த தான் அதிகமா குடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது மகர வீடு. மகர வீடு வந்து சுக்கிரனுடைய நட்பு வீடு. சூரா மீன் சனியுடைய வீடு, நில ராசி. அப்ப பொதுவாவே சுக்கிரன் வந்து மகரம், கும்பம் இந்த வீடுகளில் மட்டும் இருக்கும்போது, தன் வீட்டுக்கு மறைய மாட்டார்.
மத்த எல்லா வீட்டுக்கும் பாருங்க, தன் வீட்டுக்கு மறைவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுல உட்காரும்போது அவருடைய பலன்கள முழுமையா செய்வாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து நட்பு வீடு. இது சுக்கிரன் செவ்வாய் ஆட்சி பெறுற வீடு, குரு நீசமாகுற ஒரு வீடு இது. செவ்வாய் உச்சம் பெறுற வீடு, குரு நீசத்தன்மையில இருக்கிற மகர வீடு. பொதுவாவே இது வந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், அ ஜீவனஸ்தானம். ஸோ இதுல போயிட்டு சுக்கிரன் உட்கார்றாங்க அப்படின்னும்போது, அம் அவங்களுக்கு வந்து ஜீவனத்துக்கு குறைவில்ல. அவங்க ஃபினான்ஷியலா ஏதாவது தொழில் பண்றாங்க. இப்ப சுக்கிரனுடைய காரகத்துவமான தொழில் அவங்க தாராளமா பண்ணலாம். ஸோ இப்ப வெள்ளி கடை, இப்ப வெள்ளி பொருட்கள் வச்சு விக்கலாம். அடுத்தது அழகு சாதனங்கள் எல்லாமே சுக்கிரன் தானே. இந்த ஃபேன்சி ஸ்டோரு. ஸோ அவங்க என்ன தொழில் பண்றாங்க? இப்ப 10ல சுக்கிரன் இருக்கு. மகரத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா, இந்த சுக்கிரன் சம்பந்தமான துணி கடை வைக்கலாம் சொல்லலாம். செல்ஃபோன் கடை வைக்கலாம் சொல்லலாம். இந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே அந்த சுக்கிரன் அப்படியே மிக்ஸ் பண்ணி மகரம், சனி. ஸோ இதெல்லாம் தொழிலா பண்ணா அ நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அம் இப்ப ஒரு குரூப்ல கூட்டமா இருந்தா கூட, இந்த சுக்கிரன் அமைப்பு பெறவங்க கொஞ்சம் தனித்துவமா தெரிவாங்க. ஸோ தன்ன அம் டெவலப் பண்றதுல இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் நல்லா வேலை செய்யும். அதாவது தொழிலா வந்து இவங்க மகர வீட்ல இருக்கிறவங்க, நல்ல தொழில குடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இதுவே 10ல வந்து மத்த கிரகங்கள் தொடர்புனா, அது சார்ந்த தொழில். பட் சுக்கிரன் வரும்போது, இந்த மாரி அழகு சாதன பொருட்கள், செல்ஃபோன் கடை, ஸோ இதெல்லாம் வைக்கலாமான்னு கேட்டா, தாராளமா அதெல்லாம் தொழிலா பண்ணா நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது 11வது வீடு. 11வது வீடு வந்து கும்ப வீடு. கும்பம். கும்பம் வந்து ஒரு கலச குடம் அது மாரி சொல்லலாம். ஸோ அந்த கலசத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தையே சொல்ல முடியாது. 11வது வீடு ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்திர ராசி. நெக்ஸ்ட் வந்து இதுல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கு அப்படின்னாலே, இப்ப பெண்கள், அத்தை வழி உறவுகள், பெண்கள் இவங்கலாம் வந்து முன்னோர்கள் பொதுவாவே வந்து பரம்பரையா இவங்க ஆன்மீகத்துல இருக்கிறவங்க. அம் ஆன்மீகம், ஸோ இவங்க முன்னோர்கள் அ இந்த ஜோதிடம் அந்த மாரி படிச்சவங்க, பஞ்சாங்கம் படிச்சவங்க, ஸோ அந்த மாரி குடும்பத்தில கோயில் பூசாரி, சாமி ஆடுனவங்க. ஏன்னா, இது கோயில் கோபுரம் இல்லைங்க. கோயில் கோபுரத்தில இருக்கிற கலசம் அப்படின்ற ஒரு அமைப்பு மாரி நம்ம இந்த பாயிண்ட் எடுத்தா இது நல்லாருக்கும். பொதுவாவே 11 லாபஸ்தானம் சரிங்களா? அது வந்து பாதகமா இருந்தாலும் 11ஆம் இடம் வந்து பாதகமா இருந்தாலும், ஸோ அது எல்லாமே பாதகம் பண்ணாது. லாபத்த அதிகமா குடுக்கும். 11ல எந்த கிரகம் இருந்தாலும், அம் நல்லது பண்ணுதோ இல்லையோ, மைனஸ் பண்ணாது மெயினா. ஓகேங்களா? ஸோ அதனால இதுல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கும்போது, ஒரு நல்ல பொசிஷன், நல்ல அமைப்பு, நல்ல குரோத் இதுல நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நட்பு ராசி. ஸோ ஆனாலும் இதுல சுக்கிரன் இருக்கிற ஒரு பெண் ஜாதகத்துல ஒரு விஷயத்த நம்ப கேட்டு எதுவுமே வெளியில வாங்கவே முடியாது. ஸோ ஏன்னா அந்த கலசத்துல என்ன இருக்கு? அதனுடைய சிம்பிள் அந்த கலச குடம். ஸோ அதுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? இதுவரைக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாரி அந்த பெண்கள் மனசுல அவங்களா சொல்ற வரைக்குமே ஒரு விஷயத்த அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் அது எப்படி வாய் திறந்து கூட டக்குன்னு பேசவே மாட்டாங்க கரெக்ட்டா. ஏன்னா அதுல ராகுடைய நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் கிரிமினல் மைண்டும் இருக்கும். ஸோ இப்ப அதுவே ராகுடைய நட்சத்திரத்துல அங்க உட்கார்ந்த சதயத்துல அப்படின்னா, கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது? அவங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே குருவுடைய நட்சத்திரம் என்பது ரொம்ப சாஃப்ட்டா பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லலாம். செவ்வாய்னா கொஞ்சம் கோவம். செவ்வாய்னாலே கோவம், சண்டை போடுறது அந்த மாரி தான் வரும். ஸோ நட்சத்திரம் எதுல உட்காருதுன்னு பொறுத்து இன்னும் அதனுடைய காரகத்துவம், பலன்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செய்வாங்க. இதுல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறவங்க இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, பெண் வந்து அவங்களுக்கு வரப்போற மனைவியோ எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சொல்றத கேட்கவே மாட்டாங்க. அவங்க விருப்பப்படி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, அத செஞ்சு தான் பார்க்கணுமே அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இதுல. அதே மாரி மல்டிபிள் டேலண்ட் இருக்கும். அதே மாரி இதுல சுக்கிரன் இருக்கிறவங்க வந்து நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து புதுசா சமையல்லாம் கத்துக்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் சமைப்பாங்க அப்படின்றது இல்ல.
பட் இதுல இருக்கிறவங்க வந்து நல்ல குக்கிங் டேலண்ட் இவங்ககிட்ட இருக்கு. அந்த மிக்ஸிங் டேலண்ட் வந்து இவங்களுக்கு அதிகமாவே வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து குக்கிங் சொல்லியிருக்கேன். மத்தபடி எல்லா விஷயத்துலயுமே இப்ப ஒரு ஜோதிடத்துல கூட யாருக்காவது இங்க சுக்கிரனோ, கிரகம் இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரு கிரகத்தையே அது எப்படி மிக்ஸ் பண்ணி பலன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நுணுக்கம் வந்து இவங்களுக்கு ஜென்ரலா வரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது வந்து 12ல சுக்கிரன். 12ல சுக்கிரன், மீனத்துல சுக்கிரன். ஸோ இது வந்து உபயராசி, இரட்டை மீன், குருவுடைய வீடு. ஸோ இங்க சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். சரிங்களா? ஸோ இங்க வந்து ஒரு உச்ச சுக்கிரன் பொதுவாவே உச்ச சுக்கிரன் இருந்தாலே நல்ல ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவே நெறைய பேர் நான் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொன்னா, அதுல வந்து ஏதாவது பாதிச்சிருந்தா தான் அது ஏதாவது மாறுபடும். அப்படி இல்லன்னா இவங்க வந்து பக்கத்துல ஒரு தெரு போனா கூட ஒரு 2, 3 ட்ரெஸ் போட்டு ஒரு நாளைக்கே 2, 3 ட்ரெஸ் மாத்துவாங்க. தன்னை வசதியா இருக்கிற மாரி காமிச்சுப்பாங்க. பட் அவங்க இல்லாட்டாலும் அந்த மாரி கொஞ்சம் ராயல் லுக் அப்படின்றது இவங்களுக்கு இயற்கையாவே வரும். இவங்க வந்து பொதுவாவே உச்சம் பெற்ற சுக்கிரன் யாருக்கெல்லாம் உச்சம் பெற்றிருக்கோ, பட் அவங்க வந்து இந்த பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இல்லன்னா பெண்களுக்காக நெறைய செலவு பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களும் அப்படிதான். எப்படின்னு அதுல புதனுடைய நட்சத்திரத்துல வேற சுக்கிரன் உட்கார்ந்துடுச்சு அப்படின்னாலே, ஒரே டைம்ல 2, 3 பெண்கள் கிட்ட பேசுறவங்க கூட அந்த மாரி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது சுபர் பார்த்ததுன்னா மேக்ஸிமம் அது வெளிய தெரியாது. ஸோ இன்னும் பாவிகள் ஏதாவது தொடர்பு கொண்டுச்சுன்னா, ஸோ அந்த ராசி அதே மாரி இங்க ம் 2ஆம் அதிபதி அங்க போயிட்டு 12ல உட்கார்றாரு அப்படின்னா, இவங்கலாம் வந்து கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருமானம் செய்ற அமைப்புலாம் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து வெளிநாடு. தூர பயணம். ஸோ அதுல வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறவங்கலாம் 12ல சுக்கிரன் இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போலாமான்னு கேட்டா தாராளமா போகலாம். அங்க போயிட்டு ஏன்னா வருமான ஸ்தான அதிபதி அங்க போயிட்டு உட்காரும்போது, வெளிநாட்டின் மூலியமா வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் இங்க வந்து இது புதனுடைய நீச வீடும் இதுதான். ஸோ சுக்கிரனுடைய உச்ச வீடு இது. புதன் இங்க நீசமாகறதுனால பெருசா வந்து எத பத்தியும் யோசிக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இன்னைக்கு ஜாலியா இருக்கிறோமா, அது போதும் அப்படின்ற மாரி ரொம்ப செலவு பண்ற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. பட் இவங்கள வந்து எப்படி நம்ப கரெக்ட்டா கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஆன்மீக தேடுதல், ஸோ ஆன்மீகத்துக்காக செலவு பண்றது. ஸோ இந்த மாரிலாம் அவங்களுக்கு நம்ம ஒரு ரெமெடி குடுக்குறோம். ஏன்னா குருவுடைய வீட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்படி. அதே மாரி ஒரு நுணுக்கமா அது மீனுடைய வீடு இல்லைங்களா? இரட்டை மீன். ஸோ முள்ளால எடுக்கிற மாரி அப்படி ஒரு நாலேட்ஜ் ஜெனரலாவே அந்த மீன வீட்டுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அத எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மீனத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு பேசிக்கலாவே தெரியும். பட் இருந்தாலும் அங்க அந்த பெண்கள் விஷயத்துல மட்டும் போகாம இருந்தாங்கன்னா, ஃபினான்ஷியலா வந்து அவங்களும் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாவே சுக்கிரன் வந்து கோச்சாரத்துல இப்ப வந்து உங்க ஜனனகால ஜாதகத்துல இது ஆக்சுவலா வந்து ஜனனகால ஜாதகத்துல மிதுனம், அடுத்தது சிம்மம், அடுத்தது துலாம், கும்பம், ஆம், மேஷம். ஸோ இந்த வீடுகள் நான் சொன்ன இந்த வீடுகள்ல சுக்கிரன் இருந்தாலும் அல்லது அந்த வீடுகள சுக்கிரன பார்த்தாலும், ஸோ இப்ப உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த வீடுகள்ல சுக்கிரன் இருந்தாலும், பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். திருமணத்துக்காக வந்திருக்காங்களா? அது வயசுக்கு ஏத்த மாரி நம்ம கொஸ்டின் பண்ணணும். இப்ப ஒரு 18 வயசுக்கு மேல வராங்க அப்படின்னா, 18லருந்து 20, 19 அந்த மாரி வயசுல வராங்க அப்படின்னா, கண்டிப்பா காதல் விஷயமா தான் இருக்கும். ஸோ நீங்க காதல் விஷயத்துக்காக வந்திருக்கீங்களா? லவ் ஃபெயிலியரா? இல்ல லவ் வந்திருக்கா? அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 25 வயசுக்கு மேல 22 வயசுக்கு மேல வராங்க அப்படின்னா, திருமணத்துக்காக வந்திருக்காங்களா? ஆக்சுவலா நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். அந்த மிதுனம், சிம்மம், துலாம், கும்பம், மேஷம். ஸோ இந்த வீடுகள்ல தனுசு அடுத்தது. இந்த வீடுகள்ல சுக்கிரன் இருந்தாலும், சுக்கிரன் அந்த வீட்ட பார்த்தாலும், ஸோ திருமணத்துக்காக வந்திருக்கீங்களா? அப்படி இல்லன்னா அந்த குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி அந்த மாரி வீட்ல வந்து நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கண்ணு செக் பண்றீங்களா? அப்படின்னா, அதுவும் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாரி இவங்க காஸ்மெட்டிக்ஸ் இப்ப அழகு சாதன பொருட்கள்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப வந்து ஜோதிடம் பார்க்க வர்றதெல்லாம் அதிகமா
இப்ப வயசானவங்கள விட யங்கர்ஸ் தான் அதிகமா வராங்க. யூத்தா இருக்கிறவங்க தான் அதிகமா ஜாதகமே பார்க்குறாங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அப்படி போயிட்டுருக்கு. ஸோ, இப்ப இந்த மாரி கேள்விகள்லாம் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாரி இது எல்லாமே இந்த கோச்சார ராகு கேதுலருந்து ராகு கேது முடியிற வரைக்குமே இந்த கொஸ்டின் நம்ம எடுக்கலாம். கிட்டத்தட்ட 18 மாசத்துக்கு இதுதான் ஆக்டிவேட்ல இருக்குமே. அதே மாரி உணவு பொருட்கள் அவங்களுக்கு டேஸ்ட் மாறும். ஃபுட் ஐட்டத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டா ஆமான்னுவாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ப சொன்னோம் அப்டின்னா, அது அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப அவங்க அவங்க வந்து இன்னும் கேட்கணும் அப்டின்னு தோணும். காதல் இல்லாதவங்களுக்கு காதல் வரும். அதே மாரி காதல் இருக்கிறவங்களுக்கு காதல் பிரேக்கப் ஆகும் அப்டின்ற ஒரு விஷயம் இதுல அப்ப அதுக்கு என்ன ரெமெடி அப்டின்னா, நாம அதுவரைக்கும் பொறும தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்டின்னு சொல்லுவோம். பொதுவாவே எந்த ஒரு விஷயமே கிரக காரகமா பார்க்கணும். இப்ப ஒரு பொண்ண பார்க்குறோம் அப்டின்னாலே அது சுக்கிரன். நெக்ஸ்ட்டு இப்ப சிகப்பு கலர் சுக்கிரனுக்கு வந்து வெள்ளை கலர் தான் அதுக்கு. மெயினா இப்ப வெள்ளி பொருட்கள், பரிசு பொருட்கள் அதே மாரி குடுப்பாங்க. பொதுவாவே இப்ப இன்னைக்கு சுக்கிரன பத்தி பேசிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து சனிய பத்தி நான் பேசப் போறேன். மேக்ஸிமம் வந்து இந்த குரூப்ல எத்தன பேர் இருக்கீங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் வந்து இதுல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமா ஒண்ணு சனி தசை, சனி புத்தி, சுக்கிர தசை, சுக்கிர புத்தி. ஸோ இது ஏதாவது கனெக்டிவ் ஆயி இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த குரூப்ல அதிகமா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சுக்கிரனும், சனியும் ஏதாவது ஒரு விதத்துல தசாவோ, புத்தியோ அதுல அட்டாச் ஆகும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க கனெக்டிவ் பண்ணும் இந்த பிரபஞ்சம். ஸோ இந்த ஒரு அமைப்பு இதுல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சுக்கிரன் கெட்டு போயிடுச்சு, பாதிருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். எந்த ஒரு கிரகமும் அதாவது இருக்கிறது 9 கிரகங்கள் தான். ஸோ அது எல்லாமே நல்லது பண்ணும் சொல்ல முடியாது. எல்லாமே கெடுதல் பண்ணும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு கெடுதல் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லது பண்ணும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது, மக்களும் சரி, நம்மளுடைய கிளையண்டும் சரி, நமக்கும் அது நல்லதாவே நடக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது சனி பத்தி பேசலாமா? ஓகே. சனி. சனி பகவான். ஓகே. சனி வந்து ஆயுள் காரகன், ஜீவனக்காரகன், கர்மகாரகன், தொழில்காரகன். சனிக்கு மட்டும் எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க. சனிய பொறுத்தவரைக்குமே சூப்பர். அவரு தான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, சனி தான் வந்து நம்மள வச்சு செய்றவரே சனி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு பண்ணுவார். ஸோ கீழ்மட்ட பகுதி எப்படி சொல்றதுன்னா, மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். ஸோ இது எல்லாமே குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான். சரிங்களா? சனிய பொறுத்தவரைக்குமே 19 ஆண்டு கால தசா வந்து சனிக்கு இருக்கு. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரமா வருது. ஓகேங்களா? பொதுவாவே சனினாலே எல்லாருமே பயப்படுறாங்க. சனி வந்து ஒரு அசுபர் தான். அதுக்காக அவரு கெடுதலே பண்ணிட்டா அப்புறம் எப்படி? சனி வந்து எதுக்காக அப்புறம் சனி மட்டும் கிரகமா வச்சிருக்காங்க? சனிய பொறுத்தவரைக்குமே துலாம்ல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். துலாம் வந்து ஒரு தராசு. ஸோ அவரு வந்து ஒரு நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து சனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கிறோம் அப்படின்னா, சனி பகவான் வந்து நம்ம கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு அப்படின்றத நான் லைஃப்ல பார்த்துருக்கேன். சரிங்களா? இப்ப சனி வந்து 12 ராசிகளின் அவருடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்ப நம்ம பார்க்க போறோம். சனிய பொறுத்தவரைக்குமே, ம் இப்ப ஒரு மெழுகுவர்த்தி மாரி தான். தன்ன கஷ்டப்படுத்திட்டு மத்தவங்களுக்கு நம்ப சேவை செய்யறது சனியோடைய விஷயம். நம்ம கடுமையா உழைப்ப குடுக்கும்போது, சனி பகவான் வந்து நமக்கு எந்தவித கெடுதலுமே பண்ண மாட்டார். சரிங்களா? சனி வந்து மேஷத்துல சனி இருந்தா எப்படி பலன் அப்டின்னா, மேஷத்துல சனி வந்து நீசத்தன்மை. அவருடைய பகை வீடு அது. சரிங்களா? சரராசியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. செவ்வாயும், சனியும் பயங்கர ஒரு எனிமின்னு சொல்லலாம். செவ்வாயும், சனியும் சேர்ந்துட்டாலே அவ்வளோதான் போச்சு அப்டின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலான்னா அந்த மாரி இருக்கிறவங்க ஜாதகம் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு வருவாங்க அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. மேஷத்துல சனி. முதல் வீடு லக்ன பாவகத்துல சனி உட்கார்ந்துருச்சு. மேஷ ராசியில சனி உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, ஜாதகர் வந்து கொஞ்சம் முகத்தோற்றம் கொஞ்சம் ஏஜ்டு ஆன மாரி இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் சோம்பேறித்தன்மை இருக்கும். சனி வந்து எப்படி 2 1/2 வருஷத்துக்கு தான் ஒரு கட்டத்த விட்டு நகர்ந்து வராரு இல்லைங்களா? ஸோ அதனால அப்ப வந்து
அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணுவாங்க எல்லாமே. அ எல்லாமே டயர்ட்னஸ், ஸ்லோ ஒரு சோம்பேறித்தன்மை அந்த மாரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும். மேஷத்துல சனி இருந்தாலும், லக்னத்துல சனி இருந்தாலும் இது மேக்ஸிமம் மேட்ச் ஆகும். அவங்களுக்கெல்லாம் பாருங்க, இப்ப வந்து முதல் வீட்ல சனி இருக்கு அப்டின்னா, ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து வரும் அவங்களுக்கு. இப்ப சனியுடைய காரகத்துவத்துல யாரெல்லாம் வருவாங்க அப்டின்னா, சனியுடைய வீட்ல பொறந்தவங்க. மகரம், கும்பம். அடுத்தது சனியுடைய லக்ன புள்ளி. சனியுடைய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்க. சனியுடைய நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்றவங்க. இவங்க எல்லாமே வந்து சனியுடைய கண்ட்ரோலுக்கு, சனியுடைய வேலைகள அது செய்யும். சரிங்களா? இப்ப மேஷத்துல சனி. ஸோ இவங்க நீசத்தன்மை பெறுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நல்ல தன்மை கிடையாது. பொதுவாவே இந்த மேஷ வீடு முதல் வீடு. பொதுவா இந்த மேஷ ராசிக்காரங்கலாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா, ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க ஒரு 2 செங்கல் தெரியிற மாரி கம்ப்ளீட் பண்ணணும். பேலன்ஸ் எப்படி சொல்றது? கொறை இருக்கணும். கொறை இருந்து அவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னால, ம் அது செவ்வாய் வீடுனாலே செங்கல் தானே! ஸோ அது தெரியணும். ஏன்னா சனி அங்க நீசமாகறதுனால அது ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் ப்ராப்ளம் குடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். நீ வேகமா ஓடணும் அப்படின்னாலும், அது சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை. கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் குடுக்கும். ஏன்னா சனியுடைய காரகத்துவமே வந்து நோய், உடல் ரீதியா கொஞ்சம் இஷ்யூஸ் ஹெல்த் பிரச்சனையும் கொஞ்சம் குடுப்பாரு. அதனால சின்ன வயசுல நெறைய பேருக்கு இந்த லக்ன சனிலாம் இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்டின்ற ஒரு அமைப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது மேஷத்துல சனி பகவான். எல்லாமே பொறுமையா செய்யறது. முகத்தோற்றம் கொஞ்சம் ஒரு மாரி டல்லா, ஏஜ் கொஞ்சம் வயசு கம்மியா தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஏஜ்டு ஆன மாரி இருக்கும் அப்டின்ற ஒரு அமைப்பு இருக்கு. பயம் இருக்கும் அவங்களுக்கு பொதுவாவே. இது செய்யலாமா? செய்யக்கூடாதா? அ என்ன சொல்வாங்க? அப்டின்ற ஒரு பயம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சனிய பொறுத்தவரைக்குமே திருடு போகறது, இந்த வக்ர புத்தி. ஸோ அவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவாவும் நெனைக்கணும். நெனைக்க தோணும் அப்டின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. சரிங்களா? ஸோ பொதுவாவே இந்த மேஷத்துல சனி இருக்கிறவங்க, அவரு வந்து தொழில் காரகன் இல்லைங்களா? ஸோ அதனால தொழில் பத்தி அவங்க யோசிக்கலாம். பட் அது செய்யணும்னு நெனைக்கும்போது, பட் எல்லாமே டோட்டலா நம்ப ஜாதகத்த அலசி பார்த்தா தான் நம்ம அதுக்கு பலன் சொல்ல முடியும். சரிங்களா? அ நீசத்தன்மைன்றதுனால பெருசா டெவலப் பண்றது கொஞ்சம் கம்மி தான். அது கொஞ்சம் ஆஃப்டர் லைஃப்‌க்கு மேல கொஞ்சம் நல்ல ஒரு குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரிஷபத்துல சனி பகவான். ரிஷபத்துல சனி உட்காரும்போது தன்னுடைய நட்பு வீட்ல உட்கார்றாரு. சுக்கிரன் கூட சுக்கிரன் அதாவது இப்ப ரிஷபத்துல சனி உட்காருது அப்படின்னா, சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கலாம் நம்ப. லக்னத்துல 2ல சனி, நெக்ஸ்ட் ரிஷபத்துல சனி. ஸோ கல்வி ஸ்தானம் இல்லைங்களா? கல்வி ஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும்போது கல்வி எப்படி இருக்கும்? வருமான ஸ்தானத்துல சனி உட்காரும்போது எப்படி இருக்கும் வருமானம்? ஸோ இவர் வந்து அயல்நாட்டு கிரகம். ஸோ வெளி கிரகம், அயல்நாட்டு கிரகம், அந்நிய கிரகம் அப்படின்ற ஒரு பெயரும் சனி பகவானுக்கு இருக்கு. ஸோ இவருக்கு வருமான ஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும்போது, வெளியூர் வருமானம், வெளிநாட்டு வருமானம் ரொம்ப சிறப்பு, ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அந்த வாக்குஸ்தானமும் சனிதான். அப்ப வாக்குஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும்போது, அவருடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா பேசணும். அப்படி இல்ல அப்படி இல்லன்னா மத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாரி இருக்கும். வார்த்தைகளால எப்படி சொல்றது? அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்ட்டு மத்தவங்களுக்கு இதுவாயிடும். ஸோ 2ல சனி இருந்தாலும், பார்த்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா பேசணும். ரிஷபத்துல சனி இருக்கும்போது ஃபினான்ஷியலா டெவலப் பண்ணிடுவாரு. வருமானத்த குடுத்துருவாரு. பட் திருமணம் ஏன்னா 2ஆம் வீட்டு தொடர்பும் சரி, ரிஷப தொடர்பு. லக்னப்படி 2 பார்க்கணும். பட் ரிஷபத்துல சனி. ஸோ கல்வி கொஞ்சம் தடைப்படும். இல்ல 2, 3 ஸ்கூல் மாறி படிச்சாங்களா? அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொல்லுவாங்க. குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. குடும்பத்துல யாரும் அவ்வளோ ஒற்றுமை இல்ல, ஒற்றுமை குறைவு அப்படின்னு சொன்னா, இந்த ரிஷபத்துல சனி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அப்புறம் வந்து தாயாருடைய உடன் பிறந்தவங்க யாராவது 2 திருமணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா கடகத்துக்கு 11ல சனி உட்காரும்போது, அவரு காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதின்றதுனால, அந்த மாரி குடும்பத்துல யாராவது 2 திருமணம் பண்ணவங்க யாராவது இருப்பாங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்காரனாவது 2 திருமணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது ஆமா. மேக்ஸிமம் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கு.
அம் அதாவது மற்றவர்களோடு ஒரு இணக்கம் இருக்க விடாது. ஸோ எல்லார் கூடயும் க்ளோஸா ஒத்து போக வராது அது. ஏதாவது ஒண்ணு பேசிக்கின்னு, நெக்கல், நையாண்டி ஸோ அந்த மாரி பேசுறவங்கலாம் வந்து 2ல சனி. பொய் சொல்லுவாங்க அது மாரி. இப்ப லாயரா இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க 2ல சனி இருக்கும். ஸோ 2 சனி பாக்கும். ஸோ ஈஸியா சொல்லலாம். இப்ப யாராவது லா படிக்க போறாங்க அப்படின்னா 2ல சனி இருக்கா? 2 சனி பாக்குதா? ஸோ இவங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா பொய் சொல்லுவாங்க. அது நம்ப பழகுறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த மாரி. சரிங்களா? ஆனா ஃபினான்ஷியலா குடுத்துரும். நம்ம இப்ப சனி குடும்பஸ்தானத்துல இருக்கு, பாக்குது. அவங்க ஃபினான்ஷியலா எனக்கு வருமானம் வரல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா, குடும்பஸ்தானத்த சனி பாக்குது அப்படின்னும்போது, 2ஆம் வீட்ல சனி தொடர்புன்னா, நீங்க வெளியூர் வருமானம் வர மாரி நீங்க வேலை பாருங்க, வேலை தேடுங்க அப்படின்னா, அது வந்து சூப்பர். ஸோ இல்ல நெறைய பேர் பாருங்க வெளிநாட்டு வருமானம் வருது எனக்கு அப்படின்னா, அது ஓகே. அதே மாரி உங்களுடைய உணவு பழக்க முறையும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். இந்த சனி தொடர்பு இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன கரடுமுரடான சாப்பாடு ஸோ இப்ப நான்வெஜ்லாம் நெறையா விரும்பி சாப்பிடுறவங்களும் அதுல இருப்பாங்க. சனி 2 தொடர்பு கொள்ளும். அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வரும். சரிங்களா? ஆனா ரிஷபத்துல சனி இருக்கும்போது ஒரு நல்ல அமைப்பு. ம் இவங்களுடைய இப்ப பங்காளி வழி உறவுகள், மூத்த சகோதரங்கள் அவங்கலாம் வந்து ஃபினான்ஷியலா ஒரு நல்ல டெவலப்ல இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் சொல்லலாம். ஏன்னா ஒரு 11க்கும் அதிபதியா இருக்கிறதுனால. அடுத்தது மிதுன வீட்ல சனி. மிதுன வீட்ல சனி. அது வந்து ஸ் நட்பு வீடு, புதனுடைய வீடு. ம் அ ஆக்சுவலா வந்து இளைய உடன்பிறப்பு 3வது இடமும் மிதுன வீடு தான். ஸோ அங்க வந்து சனி பகவான் உட்காரும்போது, இளைய உடன்பிறப்போட கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லலாம். இளைய உடன்பிறப்பு கொஞ்சம் சரியில்ல, சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்றபோது, அப்படி இல்லன்னா, அம் அவரு இவருக்கு அடுத்தது இளைய உடன்பிறப்பு பொறக்க தாமதம் ஆச்சு. ஏன்னா, ஒரு நம்ம செவ்வாயுடைய வீடு நம்ம லக்னமா எடுத்துக்கும்போது, ஸோ 3ல சனி தொடர்பு. இளைய உடன்பிறப்பு பார்க்குற இடமும் 3வது இடம் தானே. ஸோ சனிய பொறுத்தவரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே தாமதம் பண்ணுவாரு, தடை பண்ணுவாரு. ஆனா குடுக்காம இருக்க மாட்டாரு. ஆனா குடுப்பாரு. கொஞ்சம் லேட் ப்ராசஸ் அவரு அவ்வளோதான். சரிங்களா? இந்த துணிச்சல் எந்த ஒரு விஷயமும் அந்த வீரியஸ்தானம், தைரியஸ்தானம் எல்லாமே 3ஆம் இடம் தான். ஸோ அங்க போயிட்டு சனி உட்கார்ந்துரும்போது, ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமும் முயற்சி பண்றதுக்கு பயப்படுவாரு. ஸோ நான் ஏன் பண்ணணும்? இப்ப பொதுவா மிதுனத்துல சனி, 3வது வீட்ல சனி இருக்கிறவங்க ஃபேமிலில பாருங்க. ஸோ அவங்கலாம் இப்ப கேலண்டர் கிழிக்க மாட்டாங்க. புதன் வந்து கேலண்டர். ஸோ கடிகாரம்லாம் ஓடுனாலும், சப்போஸ் இப்ப ஓடல அப்டின்னாலும் பேட்டரி உடனே மாத்த மாட்டாங்க. ஸோ அவங்க வீட்லலாம் இந்த பொருட்கள் இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் பழுதடைஞ்சு ஓரமா தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ 3ஆம் இடம் வந்து இந்த கம்யூனிகேஷன் மீடியா ஸோ இது சார்ந்த விஷயம் இல்லைங்களா? ஸோ அதுல போயிட்டு மிதுனத்துல சனி உட்காரும்போது, ஸோ இந்த மாரி பிரச்சனைகளையும் சனி பண்ணுவாரு அப்டின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இவங்கலாம் வந்து இந்த சீட்டு புடிச்சு ஏமாந்தவங்க, சீட்டு கட்டி ஏமாந்தவங்க, இதெல்லாம் பொதுவாவே இந்த புதன், சனி காம்பினேஷனே வந்து ஏமாத்திர்லாம் சீக்கிரமா அவங்கள. அந்த மாரி ஒரு அமைப்பும் இருக்கு. ஸோ, அதனால அவங்கலாம் பண விஷயத்துல கவனமா இருங்க. நண்பர்கள்கிட்ட பணம் கொடுக்க வேண்டாம் அப்டின்ற ஒரு அமைப்பும் வரும். நெக்ஸ்ட்டு கடகத்துல சனி. கடகத்துல சனி தன்னுடைய பகை வீட்ல உட்கார்றாரு. பொதுவாவே கடகத்துல சனி உட்கார்ந்துருச்சு அப்டின்னா 4வது வீடு. சனி உட்கார்ந்துருச்சுன்னா தாய் ஸ்தானம் இல்லைங்களா? பொதுவாவே தாயாருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் சனினாலே கர்மகாரகன் தானே. ஸோ அவருக்கு தாயாருக்கு கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள கொஞ்சம் தருவாரு அப்டின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அப்புறம் சுகஸ்தானமும் அதுதான்றதுனால சுகத்த கெடுப்பார். அம் படிப்பு, நம்ம திருமண சுகம், ஸோ தாயாரு, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் தான். ஸோ கடகம். அதுல போயிட்டு சனி உட்காரும்போது நம்ப பழைய வீட்ல இருக்கிறது நல்லது. பொதுவா 4ல சனி இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. 4வது கடகத்தையும் பொதுவாவே நம்ம ஒரு விஷயம் ஜாதகம் பார்க்க வரோம் அப்டின்னா, 4யும் பார்க்கணும், கடகத்தையும் பார்க்கணும் லக்கணப்படி. ஸோ இதுவே நமக்கு பலன். இப்ப காலபுருஷ தத்துவப்படி 50% சொல்லும். நம்ம லக்கணப்படி பார்த்தாலும் 50%. ஸோ இத எடுத்து பலன் சொன்னாலே நமக்கு ஈஸியா வரும். 4ல சனி இருந்தாலும், கடகத்துல சனி இருந்தாலும், அவங்க வீடு வந்து தாமதமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். புது வீடு அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அது லோன் ப்ராப்ளம். இல்ல நான் புது வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. ஏன்னா சனிய பொறுத்தவரைக்குமே எல்லாமே பழசு அப்படின்ற மாரி தான். அது வந்து கட்டுன வீட வாங்கலாம், பழமையான வீட்ல இருக்கலாம். ஸோ அந்த மாரி. பொதுவா 4ஆம் இடமும் சுகஸ்தானம் தானே. ஸோ அதுல வந்து சனி உட்காரும்போது, அந்த திருமண சுகத்த தாமதமா குடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
ம். உயர்கல்வி அடிப்படை கல்வி 2, ஸோ உயர்கல்வி 4, 5 அதுக்கப்புறம் டிகிரி படிப்பு. ஸோ 4ஆம் இடம் அந்த உயர்கல்வியிலயும் கொஞ்சம் தடை பண்ணுவாரு. ஸோ ஆவரேஜ் படிப்பு தான். இந்த 2ல சனி தொடர்பும் சரி, 4ல சனி தொடர்பும் சரி. கல்வி கொஞ்சம் ஆவரேஜ். ஸோ அடுத்த மத்த கிரகங்கள் பார்க்கிறத வச்சு நம்ப எஜுகேஷன் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தாயார் குடும்பத்துல விவசாயம் பார்த்துருக்கலாம். ஸோ சனி 4ல உட்கார்ந்து 10 பாக்குது. சரிங்களா? ஸோ 4, 10 ஸோ கடக வீடு அம் கடகத்துல பொதுவாவே எப்படி சொல்றது? விவசாயம் அப்படின்ற ஒரு நீர் சம்மந்தப்பட்ட இடம் தானே. ஸோ சனி போயிட்டு அங்க உட்காரும்போது, தொழில், விவசாயம் எல்லாமே சனியும் சொல்லலாம். ஸோ அங்க தாயார் குடும்பத்துல விவசாயம் பார்த்திருப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பும் எடுக்கலாம் அதுல. அடுத்தது 5வது சிம்ம வீடு. சிம்மத்துல அம் அதுவும் பகை தான். அவருக்கு வந்து சனிக்கு வந்து சந்திரனும், சூரியனுமே பகையா வருவாங்க. ஆகாதவங்க. சிம்மம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், பூர்வீக சொத்து, புத்திரஸ்தானம், அம் எல்லாமே வந்து நம்மளுடைய புகழ், வளர்ச்சி எல்லாமே 5வது இடம். நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? 5ஆம் வீட்ட தான் பார்க்கணும். ஸோ அங்க போயிட்டு சனி உட்காரும்போது, அதை தடை பண்ணுவாரு. நெக்ஸ்ட் நமக்கு குழந்தை பொறக்குமா? சிம்மத்துல சனி இருக்கா? சனி பாக்குதா? ஸோ குழந்தைய தடை பண்ணுவாரு. நம்மளுக்கு முன்னோர்கள் சொத்து வருமா? பூர்வீக சொத்துக்கள் வருமா? ஸோ சனி பாக்குறாங்களா? சனி உட்கார்ந்துருக்காங்களா? ஸோ கண்டிப்பா தடை பண்ணுவார். பொறுமையா ஆனா வராம இருக்காது. கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து குலதெய்வ வழிபாடு அந்த இறை வழிபாடு பண்ணும்போது அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஸோ குலதெய்வ ஆசீர்வாதம் அதெல்லாம் வந்து கிடைச்சிரும். பட் வந்து இந்த சொத்து, ப்ராப்பர்ட்டி இது வந்து தடை பண்ணும். குழந்தையும் அப்படிதான். ஸோ 5ல சனி பகவான் உட்கார்ந்துடுச்சு அப்படின்னாலே, அது எல்லாத்துக்குமே அந்த திருமணத்துக்கு ரொம்ப ரிஸ்க். ஸோ 5ல உட்கார்ந்து 7 பார்க்கும். அடுத்தது 2 பார்க்கும். 10ஆம் பார்வையா. ஓகேங்களா? ஸோ அதனுடைய கா வேலைய கரெக்ட்டா பண்ணிடுவாரு சனி பகவான மட்டும். ஸோ 7 பார்த்துருச்சு அப்டின்னா, ஒரு டிஃபரண்டான திருமணம் அந்த குடும்பத்துல இருக்கும். அந்த ஜாதகருக்கு இருக்கும் சொல்லலாம். அது குழந்தைய தடை பண்ணுவாரு, திருமணத்தையும் தடை பண்ணுவாரு, குடும்பத்தையும் கொஞ்சம் தடை வருமானம் அந்த மாரி தடை பண்ணுவாரு. அதனால 5ல நெறைய பேரு ஜாதகத்துல பார்க்கலாம். ஸோ 5ல உட்கார்றவங்களுக்கு எல்லாமே குழந்தை தாமதமா ஆகுன்றதுனாலே திருமணமும் தாமதமா போகும். அப்ப சனிய பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் நமக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அது பயப்பட தேவையில்ல. அது கொஞ்சம் பொறுமையா நம்ம பண்ணும்போது, அது வந்து பெருசா பாதிப்பு குடுக்காது அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. 5ல இப்ப குழந்தைக்காக யாராவது வராங்க அப்டின்னா, நம்ம சிம்ம வீடு, சனி லக்கணப்படி 5 பார்க்கும்போது, சனி 5ல இருக்காரா? ஸோ பொறுமையா பொறக்கும் அப்டின்னு நம்ம சொல்லலாம். தடைய பண்ணி அப்புறம் குடுப்பாரு அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர் பகை வீடா இருக்கிறதுனால, உடனே குடுக்க மாட்டாரு. சனி தான் பொதுவா லேட் அப்டின்றதுனால. நெக்ஸ்ட் வந்து ம் 6வது வீடு புதனுடைய வீடு, நட்பு வீடு. பொதுவாவா ஓகே. தன் வீட்டுக்கு மகரத்துக்கு 9வது வீடு கன்னி வீடு. ஸோ இதுல வந்து நில ராசி. ஸோ இதுல புதனுடைய வீட்ல கன்னில சனி பகவான் உட்காரும்போது, அ ஜீவன அதாவது இவங்க குடும்பத்துல வந்து உயிரினங்கள் இப்ப ஆடு, மாடு, நாயி, பூனை இதெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா, திடீர்னு இறந்துரும். சரிங்களா? ஸோ ஏன்னா அங்க சனி இருக்கிறவங்க, அந்த மாரி இவங்க ஏதாவது பைக்லாம் ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னா, குறுக்குல வந்து நாய் வந்துச்சு. ஸோ அந்த மாரி. ஏன்னா அது ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் இங்க உட்காரும்போது, அத கொஞ்சம் பிரச்சனை குடுப்பாரு. அது மாரி இது நில ராசின்றதுனால, இவங்கலாம் வந்து இப்ப ரியல் எஸ்டேட்லாம் போறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அங்க சனி இருக்குன்னா, அது தடை. ஸோ இவங்களால அது வந்து உடனே சக்சஸ் பண்ண முடியாது. அதனால இவங்களுக்குலாம் அது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அம் இவங்களுக்குலாம் வந்து இப்ப சொந்த ஊர்ல பக்கத்து ஊருக்கும், சொந்த ஊருக்கும் சேர்ந்து இவங்களுக்கு சொத்து டாக்குமெண்ட் அந்த மாரி கிடைக்கும். அதே மாரி டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை குடுக்கும். இப்ப சில பேருக்கு சொத்துக்கள் இருக்கு. இன்னும் வந்து எங்க மேல எப்படி பிரிச்சு எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சொத்துக்கள்லாம் டாக்குமெண்ட்ல பிரிச்சு, பிரிச்சு அது வந்து அ பாக பாக பிரிவினை. ஸோ அதெல்லாம் வந்து தீர்க்காம இருக்கு. ஏன்னா புதனுடைய வீட்ல புதன்னாலே அந்த டாக்குமெண்ட் தானே. ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவங்கலாம் படிச்சுட்டாலும் சர்டிஃபிகேட்லாம் நான் இன்னும் வாங்கல. சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த புதனுடைய வேலைகளையும் கொஞ்சம் தடை பண்ணுவார். சனி பகவான பொறுத்தவரைக்குமே.
அது 6ல உட்கார்ந்தா பாவிகள் 6ல உட்கார்ந்தா நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் 6ல புதனுடைய வீட்ல உட்காரும்போது கொஞ்சம் கடன் பிரச்சனை நெறைய பேர் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கேன். எதிரிகள வெல்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. இருந்தாலும் கடன் இருக்கு. இந்த வம்பு வழக்குகள் அதெல்லாம் பார்ப்பாங்க. இருந்தாலும் கடன கொஞ்சம் அதிகப்படுத்தி குடுக்குது. புதன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து அதே மாரி புதன் வீட்ல அந்த சனி உட்காரும்போது நகைலாம் நெறைய பேரு மிஸ் பண்றாங்க. திருட்டு போகுது அப்படின்ற ஒரு கான்செப்டும் வருது. ஆபரணம்னாலே புதன். ஸோ திருட்டுன்றது சனி. அப்ப புதனும் சனியும் சேரும்போது அது அங்க மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 7ல சனி. 7ஆம் இடம் உச்ச வீடு சனி பகவானுக்கு. தன்னுடைய நட்பு வீடு அப்படின்றது. பொதுவா துலாம்ல சனி பகவான் உட்காரும்போது ஊருக்கு மத்தியில ஊருக்கு மத்தியில அவருக்கு ஒரு வீடு அமையும், வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம் ஏன்னா துலாம் வந்து 7வது வீடு இல்லைங்களா? இப்ப ஒரு ஊர் இருக்கு. 7 வந்து நமக்கு எல்லாமே ஸ்ட்ரெய்ட்டா இருக்குது. சமசப்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அங்க 7ல சனி உட்காரும்போது, இப்ப அவரு ஊருக்கு மத்தியில இருப்பாரு. அதே மாதிரி அவரு தொழில்காரகன். அவங்க பக்கத்துல ஏதாவது ஒரு மளிகை கடை, ஏதாவது ஒரு கடை இருக்கா? அப்படின்னு கேட்டு பாருங்க சனி இருக்கவங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ஸோ துலாம்ல சனி இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து இவங்கலாம் குடும்பத்துல மூத்த பிள்ளையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. கேட்டு பார்த்தா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு வந்து திக்பலம் 7ல சனி வந்து திக்பலம் ஆகுறாரு. இவரும் வந்து திருமணத்துல கொஞ்சம் டிஃபரெண்ட் ஒரு வித்தியாசம் உள்ள ஒரு திருமணத்த குடுப்பாரு. இல்ல தாமத திருமணத்த குடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு திக்பலமாயி ஒரு கிரகம் அது ஆதிபத்தியத்த பொறுத்து நம்ம பலன் எடுக்கணும். சனி தசா புத்தி ஏதாவது வருது அப்டின்னா, கண்டிப்பா நன்மைகள் செய்வாரு அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து இப்ப இதுவே மேஷ ராசியா மேஷ லக்கணமாகி சனி 7ல உட்கார்ந்துட்டாலும், அவர் பாதகாதிபதியாவும் வராரு, 10ஆம் அதிபதியாவும் வராரு. அதுக்காக பாதகத்த பண்ணுவாரு அப்டின்னா இல்ல. உறவுகள் வழியில கொஞ்சம் மனக்கசப்பு வலி, பிரச்சனைகள், ஹெல்த் ரீதியா ஒரு சின்ன சின்ன விஷயம் இது குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லது தான் பண்ணுவாரு அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. மத்தபடி பெருசா பாதிப்புன்றது கிடையாது. சனிய பொறுத்தவரைக்குமே, கடுமையா உழைப்ப நம்ம போடுறோம். பிஸியா கடுமையா உழைப்புனா, ஃப்ரீயா இருக்கவே கூடாது. நம்ம எனி டைம் ஒர்க்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது, சனி பகவான் வந்து நல்லது. அப்ப 7ல சனி இருக்கும்போது, நெறைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும். 7ஆம் இடம் வந்து ஆணும், பெண்ணும் சேரக்கூடிய இடம். திருமணம் பண்ற இடம் இல்லைங்களா? தராசு தட்டு. நியாயமா பேசுவாங்க. அங்க உச்ச சனி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறவங்களும் அதுல இருக்கிறாங்க, அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. நண்பர்கள்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்கலாம் நல்லவங்களா இருப்பாங்களான்னா, அது கஷ்டம் தான். ஏன்னா சனி 7ல உட்காரும்போது, நண்பர்கள் கிட்ட, கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப அது திருமண ஸ்தானமா வரும்போது மனைவி கிட்டயும் மனைவி கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கலாம். கொஞ்சம் ஏஜ்டா இருக்கலாம். அந்த மாரி கொஞ்சம் பார்த்து நம்ம மேரேஜ் விஷயத்தையும் பார்க்கணும். கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி 7ல இருக்கும்போது கொஞ்சம் தாமதமா மேரேஜ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. நெக்ஸ்ட் விருச்சிகத்துல சனி பகவான் உட்காரார். காலபுருஷத்துக்கு 8வது வீடு. அதுல வந்து சனி பகவான் உட்காரும்போது, கண்டிப்பா இப்டி அவங்களுடைய 11க்கும் அதிபதி, 10க்கும் அதிபதி. இப்ப ஒரு தொழில் பண்றாங்க அப்டின்னா, தொழில் ஃபர்ஸ்ட்டு லாஸ் தான் ஆகும். ஏன்னா, அது விருச்சிக வீடு இல்லைங்களா? அது வந்து உடனே நன்மைகள் செய்யாது. அடுத்தது 11ஆம் அதிபதினா, இவங்களுக்கு மூத்த சகோதரம், சித்தப்பா வழி உறவுகள் எல்லாம் ஏதாவது கோர்ட்டு, கேஸு, பிரச்சனைகள், விபத்துகள் இது எல்லாமே அவங்க சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட்டு அம் இப்ப ஒரு ஜாதகருக்கு அப்பா வழி சொத்துக்கள்ல கூட பிரச்சனை, வில்லங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு. விருச்சிகத்துல சனி உட்கார்ந்தாலும், சிம்மத்த 10ஆம் பார்வையா பார்க்கறதுனால, கொஞ்சம் புத்திர தோஷம், தடை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அவமானங்கள், தடைகள் இது எல்லாமே குடுக்கும் விருச்சிக சனி. பட் ஆனா குடும்பஸ்தானத்தையும் பாக்குது. சரிங்களா? அதனால தொழில் மூலியமா கொஞ்சம் வருமானத்தையும் குடுக்கும் அப்படின்றது. சனிய பொறுத்தவரைக்குமே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பண்ணும். பட் தடை, தாமதம் அப்படின்றது அப்புறம் ஃபியூச்சர்ல தான் அது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நன்மை பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. செவ்வாய் வீட்ல சனி உட்காரும்போது பெருசா வந்து நம்ம நன்மைய எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா? அடுத்தது தனுசுல சனி. தனுசுல சனி பகவான் உட்காரும்போது
குருவுடைய வீடு. குருவுடைய வீடு வந்து சமமான வீடு. ஸோ அவருடைய குருவுடைய வீட்டில் உட்காரும்போது பொதுவாக 9வது பாவம் தனுசு வந்து அப்பா ஸ்தானம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ 9ல சனி உட்காந்தா அப்பா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாரு அப்படின்றது அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்தவங்களா இருப்பாங்க தந்தையை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி தந்தை தொழில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தனுசுக்கு வந்து 3ஆம் அதிபதின்றதுனால தந்தை வந்து தன் சொந்த முயற்சியில தொழில் பண்ணி முன்னேறினவரா அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜீவனத்துக்கு குறை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விவசாய பூமி, மனைகள் அந்த மாதிரி எல்லாம் உண்டு. அதே மாதிரி வெளியூர்ல போயிட்டு தொழில் பண்ணாங்க அப்பா அப்படின்னாலும் அது ஆமா அப்படின்ற ஒரு விஷயமும் வரும். அடுத்தது மகர ராசி. மகர ராசி 10வது வீடு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஓகே, 10ல வந்து ஒரு பாவி இருந்தா நல்லது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. 10ல சனி தொடர்பு வந்து அவரு ஆட்சி பலம் பெறாரு. ஓகேங்களா? ஸோ 10, 11 2த்துலயுமே சனி வந்து தன் சொந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் வந்து கடுமையா தன்னுடைய குடும்பத்துக்காக உழைப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும்போது தொழில் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா 10 ஆட்சி பெற்று மகரத்துல ஆட்சி சனி உட்கார்ந்து இருக்காருன்னா தாராளமா தொழில் பண்ணலாம். கர்மஸ்தானம் அப்படின்றதுனால பொதுவாவே இவங்களுக்கு ஏதாவது சொத்துலாம் வாங்குறாங்க அமையுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கேட்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப சுடுகாட்டை தாண்டி சொத்துக்கள் இருக்கா? சுடுகாடு பக்கத்துல இருக்கா? கேட்டா ஆமா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி பொதுவா இந்த மகரத்துல சனி இருக்கிறவங்கலாம் பக்கத்து வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் ஒரு அடி மண்ணு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டா சொல்லுவேன். ஏன்னா அங்க திருவோண நட்சத்திரம் இருக்கு. திருவோணம் வந்து ஒரு அடி மண்ணு பிரச்சனைக்காக தான் அது ஒரு வரலாறே இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் அதை சொல்றேன். பட் தொழிலை பத்தி கேக்குறாங்க. 10ல சனி இருக்கு அப்படின்னா இந்த பழமையான தொழில், பழைய தொழில் பண்றது, இந்த பழமையான பொருட்கள் வச்சு தொழில் பண்றது, இப்ப வேஸ்டான பொருட்கள் இது எல்லாமே சனியுடைய கரகமா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலு, இந்த லெதர், இந்த பேக், ஸோ இது எல்லாமே சனியுடைய. இப்ப பெட்ரோல் பங்க்லாம் வச்சு ரன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் சனி கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா அவங்கலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் கும்ப வீடு. கும்ப வீட்டுல சனி உட்கார்றாரு அப்படின்னா தன்னுடைய ஆட்சி வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப பொதுவாவே சனியை பொறுத்த வரைக்குமே எளிமையா, சிக்கனமா, பணிவா இருந்தா ஜாதகரை வந்து அது ரொம்பவே உயர்த்தும். சரிங்களா? பொதுவாவே 11ல எந்த கிரகம் இருந்தாலும் பெருசா வந்து அது பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? மைனஸ், அதாவது மைனஸ் நடக்காம இருக்கும். லாபம் கிடைக்குதோ இல்லையோ மைனஸ் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் கும்ப ராசியில சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. லாபஸ்தானத்துல சனி உட்காரும்போது அவர் வந்து அதுக்கு மூலத்திரியோன வீடா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சனியை பொறுத்தவரையுமே கொஞ்சம் சந்தேக குணங்கள், அதே மாதிரி ஈஸியா எதையுமே நம்ப மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவரு இங்க சனி உட்கார்ந்து பூர்வீகத்தை 5ஆம் வீட்ட பார்க்கறதுனால பொதுவாவே பூர்வீகத்தை விட்டு வெளிய போயிடுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா 5ல இருந்து அவரு 11 லக்கணப்படி 11ல உட்கார்றவர் 5ஆம் வீட்ட பார்ப்பாரு 11ல உட்கார்ந்தா. ஸோ அதனால பூர்வீகத்துக்கும் அதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லைங்களா? ஸோ அதை விட்டு வெளியில போறவங்க நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின்னால 9ஆம் வீட்டையும் பார்க்கும். சரிங்களா? ஸோ அதுல உட்கார்ந்தாலே நிறைய வீண் விரயங்கள், அப்புறம் வந்து சரியா தூக்கம் இல்லாத ஒரு தன்மை. ஆனா இவங்க வெளிநாட்டுக்குலாம் போகலாமான்னு கேட்டா தாராளமா அனுப்பிச்சு விட்டலாம். பொதுவாவே 12ல ஒரு கிரகம் இருந்தாலே வெளிநாட்டு தொடர்புலாம் அதிகமா வந்துரும். ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாம் சொல்லிடலாம். பட் இவங்களும் தூங்காம மத்தவங்களையும் தூங்க விடாம பண்ணுவாங்க. ஸோ இப்ப பொதுவாவே பாருங்க மேஷ லக்கணமோ ராசியோ அவங்களுக்கு இப்ப 12ல கோச்சாரத்துல சனி பகவான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்ப சனி பயிற்சி ஆனாரோ அதுல இருந்து சரியான தூக்கம் இல்லை அப்படின்றது. அதே மாதிரி 12ல வந்து அதிகமா சனி பகவான் இருக்கும்போது நிறைய பேர் இந்த திருட்டு போனது, பொதுவா இந்த 6ல இருந்து 12 பாக்குது இல்லைங்களா? ஸோ இந்த கன்னி சனியும் சரி, மீன சனியும் சரி, ஸோ இவங்கலாம் வந்து பொருட்கள் வந்து கொஞ்சம் திருடு போனது இவங்க ஃபேமிலிலாம் கேட்டா ஆமா. ஒண்ணு இவங்க ஃபேமிலி, இவங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ல கேட்டா ஆமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுக்கும்.
நெக்ஸ்ட்டு சனிய பொறுத்தவரைக்குமே ஆக்சுவலா ஓரளவுக்கு சிம்பிளா கொண்டு வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். சனிய பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் கடுமையா நம்ம உழைப்ப போடும்போது, கண்டிப்பா ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும் பண்ணுவாரு அப்படின்றது என்னுடைய கான்செப்ட்டு. அவரு பாவின்றதுனால அப்புறம் ஆ எல்லாமே நமக்கு மைனஸ் அப்படின்றது கிடையாது. சனி தசையில சன் நெறைய முன்னுக்கு வந்தவங்க, பெரிய ஆளா ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. சனி தசை நெறைய பேருக்கு டெவலப் பண்ணி தான் குடுக்குது. ஸோ, அதனுடைய ஆதிபத்தியத்த பொறுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் பலன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்டின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் சுக்கிரன் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப வந்து கும்ப சனி, அடுத்தது மேஷம், அடுத்தது மிதுனம், நெக்ஸ்ட் வந்து சிம்மம், துலாம், தனுசு. ஸோ இந்த வீடுகள்ல சனி இருந்தாலும், சனி பார்த்தாலும், ஸோ இப்ப அவங்களுக்கெல்லாம் இப்ப நான் சொன்னது ஜனனகால ஜாதகத்துல நான் சொன்ன வீடுகள்ல இருந்துச்சு அப்டின்னா, இப்ப அவங்களுக்கு இந்த ஒரு 2 வருஷத்துக்கு 2025, 2025ல 2025, 2026ல அவங்களுக்கு எந்த மாரி கொஸ்டின்லாம் நம்ம எடுத்தா அவங்களுக்கு ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் மெயினா வந்து தொழில பத்தி கேட்கறாங்க அப்டின்னா, வயசுக்கு ஏத்த மாரி நம்ம பலன் சொல்லணும். சரிங்களா? ஸோ தொழில பத்தி கேட்கறாங்க அப்டின்னா ஆமான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க நெருங்கிய உறவுகள் வழியில ஒரு கர்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நடக்க போறது முன்னாடி நம்ம சொல்லிட்டா, இப்ப சப்போஸ் அவங்க உறவுகள் அப்பதான் 1 மாசம் கழிச்சு, ஆமா அந்த ஜோதிடர் சொன்ன மாரி இது நடந்துச்சு அப்டின்ற ஒரு விஷயம். ஒரு விஷயத்த நம்ம நடக்க போறது முன்னாடியே சொல்லிட்டா, அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையா வளரும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் இன்னும் ரீச் ஆகுறதுக்கு இது நல்ல பாயிண்ட்டா இருக்கும். அதே மாரி இவங்கள பாருங்க, இப்ப வாகனத்துல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இப்ப 2 வீலர்லாம் வச்சிருக்காங்கன்னா, இவங்க திடீர்னு டயர் பஞ்சர் ஆகும். டயர் மாத்துவாங்க. இல்ல புதுசா வண்டி வாங்குவாங்க. புதுசா செப்பல் வாங்குவாங்க. ஸோ அது மாரி தொழில் வந்து இவங்களுக்குலாம் நல்லா போயிட்டு இருக்க தொழில் வந்து கொஞ்சம் டல்லா ஆகுற மாரி இருக்கும். நான் சொன்ன வீடுகள்ல இப்ப சனி இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா? அப்ப அந்த தொழில வந்து டல்லா ஆகுது. நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. இப்ப ஒரு 2025 ஜூன்ல இருந்து இப்ப ராகுகேது பயிற்சிக்கு பிறகு அந்த பாயிண்ட் சொல்ல வருவாங்க. தொழில் கொஞ்சம் டல்லா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் நம்மன்னா, அந்த தொழில கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, அத கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. இல்ல அடிஷனலா ஒரு பிரான்ச்சஸ் வைங்க. இல்ல கூட ஏதாவது தொழில் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இவங்களும் ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் குடுக்கும் அவங்களுக்கு. நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஹெல்த் பயம் ஒண்ணு வரும். ஐயோ! நமக்கு உயிருக்கு ஏதாவது வந்துச்சா? ஒரு பயத்த குடுத்து சரி பண்ணும். நான் சொன்ன இந்த வீடுகள்ல இருக்கிற சனிக்கு. அ இது வந்து கரெக்ட்டா அந்த 18 மாசத்துல நடக்கும் அப்டின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஸ்ட்ராங்கா அது மாரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இதுவரைக்கும் பொறுமையா என்னுடைய மெசேஜ் கேட்டதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுல ஏதாவது கண்டிப்பா பிழை, தடைகள் எல்லாமே இருக்கும். அதுக்கு கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுங்க. ஏதாவது தடை இருந்தா கண்டிப்பா அம் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே வாய்ப்பு குடுத்த சார் பொன் சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ சார் அம்மா வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப சிறப்பா உங்களுடைய வகுப்பு இருந்துச்சுங்கம்மா. எல்லாருக்கும் நிச்சயம் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் ராசிகள்ல தரக்கூடிய தன்மையின் அடிப்படையில ராசிகள்ல இருந்தா என்ன பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா, விரிவா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப இயல்பான பேச்சுல, ரொம்ப சுவாரஸ்யமான பலன்கள், வாழ்வியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கலந்து பேசுனது ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சி. உங்களுக்கு இது முதல் வகுப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசும்போது தெரிவிச்சிருந்தீங்க. அது முதல் வகுப்பு, முதல் பேச்சு மாதிரி ஆமா. ஒரு 100வது வகுப்பு எடுத்தா எப்படி அனுபவம் கிடைச்ச அனுபவத்தோடு பேசியிருப்பீங்களோ, அது மாதிரி தான் பேசியிருந்தீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு ஜோதிட ஞானம் பெருகட்டும். நிச்சயம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். மீண்டும் அடுத்த வகுப்புல எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மச்.